ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் படிக்காத பக்கங்கள். உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? தினசரி பத்திரிகையில வர குற்ற செய்திகளை படிக்கும்போது பெரிய எழுத்துக்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது என்ன, அதோட பின்னணியில் இருக்கிற மர்மம், இது மாதிரியான செய்திகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காது. அதனால் அந்த செய்தியை பெரும்பாலானோர் படிக்க மாட்டாங்க. இதுதான் இந்த படிக்காத பக்கங்கள். எஸ் மூவி பார்க் மற்றும் பௌர்ணமி பிக்சர்ஸ் சார்பாக செல்வம் முத்துக்குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் பிரஜன், யாஷிகா ஆனந்த், ஜார்ஜ் மரியான், முத்துக்குமார், பாலாஜி, மனோகர், தர்ஷினி இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜாசி கிஃப்ட் மற்றும் ஸ்ரீ சாய் தேவ் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு டோலி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு செல்வ மாதப்பன். உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? நடிகை ஸ்ரீஜா அப்படின்ற யாஷிகா ஆனந்த் ஒரு படப்பிடிப்புக்காக ஏற்காட்டுக்கு வராங்க. வந்த அவங்க ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. அவங்கள பேட்டி எடுக்க அங்கே இருக்கிற லோக்கல் சேனல் ரிப்போர்ட்டர் அப்படின்ற பேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வர்றாரு சைக்கோ வில்லனான முத்துக்குமார். அவர் ஸ்ரீஜாவை பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது, உங்களின் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் யார், எவ்வளவு கோடி உங்ககிட்ட இருக்குது, இப்படி சில கேள்விகளோடு ஆபாசமான சில கேள்விகளையும் கேட்கிறாரு. இதனால் கோபம் அடைகிறாங்க ஸ்ரீஜா. உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? ரிப்போர்ட்டர் முத்துக்குமார் தேவையில்லாத சில கேள்விகளை ஸ்ரீஜாவிடம் கேட்க, இதனால் கோபமடைந்த ஸ்ரீஜா அவரை அடித்து கேமரா உடைச்சு அசிங்கப்படுத்திடுறாங்க. இதனால் கோபத்தின் உச்சிக்கு செல்லும் ரிப்போர்ட்டர் முத்துக்குமார் கேமரா ஸ்டாண்டை எடுத்து அவங்களோட தலையில் அடித்து, அது மட்டும் இல்லாமல் அவங்கள நாற்காலியில் கட்டி போட்டு துன்புறுத்துறாரு. இப்படி துன்புறுத்துகிற அவர், உன்னுடைய தீவிரமான ரசிகன்னா, நான் உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு மிரட்டுறாரு. அவரோட இந்த மிரட்டலுக்கு பயந்து சம்மதிக்கிறாங்க ஸ்ரீஜா. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது திடீர்னு ரிப்போர்ட்டரான முத்துக்குமாரை அடித்து உதச்சி நாற்காலியில் கட்டி போட்டுடுறாங்க ஸ்ரீஜா. உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? முத்துக்குமாரை அடித்து உதச்சி நாற்காலியில் கட்டி போட்டுடுறாங்க ஸ்ரீஜா. பதிலுக்கு முத்துக்குமார், நான் சாதாரண ஆள் இல்லை, என்கிட்ட பெரிய நெட்வொர்க்கே இருக்குது, உன்ன மாதிரியான நடிகைகளை பெரிய விஐபிகளோடு இணைத்து பணம் பார்க்குற கும்பல் தான் நான் வெளியே போகலைன்னா உன்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு மிரட்டுறாரு. பதிலுக்கு ஸ்ரீஜா, நீ இங்கே வரல, உன்னை வரவழைக்க ஸ்கெட்ச் போட்டதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஸ்ரீஜா அப்படின்ற யாஷிகா யார், அவங்களோட பின்னணி என்ன, அந்த ரிப்போர்ட்டர் யார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு தொலைபேசி எண்களை கொடுப்பது, தெரியாமல் செய்த தவறிலிருந்து தப்பிக்க தனியாக போய் சிக்கிக்கொண்டு மேலும் நிலைமையை சிக்கலாக்கி கொள்வது, இதை எல்லாத்தையுமே தெளிவாக காட்சிப்படுத்தி திரைக்கதையில் சுவாரஸ்யமாக்கி ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் செல்வ மாதப்பன். உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? யாஷிகா ஆனந்த் ஸ்ரீஜா அப்படின்ற கேரக்டரில் பிரபல நடிகையாக அழகாகவும் கவர்ச்சியாகவும் படத்தில் வலம் வர்றாங்க. பெண் அப்படின்றதுனால அவங்களுக்கும் எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றத அவங்களோட தங்கையை வச்சு சொல்லியிருக்காங்க அவங்களோட நடிப்பால். குறிப்பாக சொல்லணும்னா, கடைசியில் மகாகாளி அவதாரம் எடுத்து தங்கையை சீரழிச்சவனை மட்டும் இல்லாமல் அங்கே வர அப்பாவி பெண்கள் அத்தனை பேரையும் சீரழிச்சவனை வேட்டையாடுறது, அதுவும் அவங்க இருக்கிற அறைக்கே அவனை வரவழைத்து மோதும் காட்சிகள். உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? பிரஜன் காட்சிகள் குறைவாக இருந்தாலும் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டு நடிச்சிருக்காரு இந்த கேரக்டரை. குறிப்பாக சொல்லணும்னா, நாயகிக்கு உதவும் காட்சிகள் மற்றும் நாட்டில் ஒரு குற்றம் நடக்கும்போது அதோட பின்னணி என்ன அப்படின்ற படிக்காத பக்கங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது. உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? சைக்கோ வில்லன் கம் ரிப்போர்ட்டரா முத்துக்குமார் மற்றும் முத்து, பாலாஜி, ஜார்ஜ் மரியான், மனோகர், தர்ஷினி உட்பட எல்லாருடைய நடிப்பும் படம் பார்க்குறவங்களை கவனிக்க வைக்குது. உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? இசையமைப்பாளர் ஜாசி கிஃப்டோட சாங் கம்போசிங், ஸ்ரீ சாய் தேவோட பின்னணி இசை மற்றும்
வைரமுத்துவோட லிரிக்ஸ் படத்தோட கவனத்தை ஈர்க்குது. உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? சினிமாட்டோகிராஃபர் டோலி வித்தியாசப்படுத்தும் வகையில காட்சிகளை படம் பிடிச்சிருக்காரு. உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? எடிட்டர் மூர்த்தி சரண் சண்முகம், ஆர்ட் டைரக்டர் மஞ்சு, ஸ்டன் டைரக்டர் மிரட்டல் சிவா, நடன இயக்குனர் நாபல் ஜேசிகே உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? இதுவரைக்கும் படிக்காத பக்கங்கள் படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்த நாம இப்போ இந்த படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். படிக்காத பக்கங்கள் படம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளோட சமுதாயத்தில் என்ன நடக்குதோ அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கணுமோ அதுக்கு அவங்க நல்ல ஸ்டெப்பு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த இப்போ இருக்கிற சமுதாயத்தில் பெண்கள் எந்த வழிமுறையில் நடந்துக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு குட் மெசேஜ். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. யாஷிகா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பெண்களுக்கான ஒரு குட் மெசேஜ் சொல்லலாம். இது நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. அதாவது லேடிஸ்னால் ஒரு மாதிரி பார்க்குறது இந்த இது நல்லா அந்த இது நல்லா காமிச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்த சீன் என்ன வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்துக்கு நல்லா ஒரு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். இதில் கேர்ள்ஸ் அவேர்னஸ் மூவி, கேர்ள்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பாக பார்க்கணும் அவங்க எல்லாருமே. ஏன்னா நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணி பாய்ஸ் கிட்ட, நான் எல்லா பாய்ஸையும் தப்புன்னு சொல்ல, அது மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, அதனால அவங்கக்கிட்ட நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி தப்பாக மாட்டிக்கிறாங்க. அதனால் எது தப்பாக நடந்தாலும் ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. தேவையில்லாமல் நம்ம போய் மாட்டி லாஸ்ட்டில் நம்ம சூசைட் பண்ணிக்கணும், இல்லை அவங்க கையில் மட்டும் நம்ம சாகணும். அதுக்கு பதில் we have to fight back. இப்போ எலெக்ஷன் படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். பணம் இருக்கவங்க அரசியலுக்கு வரணுன்றது கிடையாது. யார் வேணால் விருப்பப்படுறவங்க அரசியலுக்கு வரலாம். எலெக்ஷன் மூவி நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. புது ஃபேஸாக தான் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அவங்களோட ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு, ஃபைட்டு நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்தூசியாஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த மியூசிக் இதெல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் நல்லா கேட்குற போல் இருந்தது. அதே மாதிரி எலெக்ஷன் பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணியிருந்திருக்காங்க. இதில் எல்லா யூத்துக்கும் தெரிகிற மாதிரி இந்த இப்போ இருக்கிற இதில் நம்ம ஓட் வேஸ்ட் பண்ணாமல் எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக நம்ம ஓட் பண்ணலாம் எலெக்ஷன் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எலெக்ஷன் பார்த்தேன் சார். எலெக்ஷன் பார்த்ததை விட எலெக்ஷனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தில் ஊர் சைடில் சொல்லுவாங்கள்ல கிராமத்து அரசியல் அப்படின்னு, அதாவது உள்ளாட்சி எலெக்ஷன் தெரியுமா, உயிர் பலி எலெக்ஷன் சொல்லுவாங்க. அது நாங்களாம் கிராமத்துலேருந்து வந்தால்தான் எங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் எப்படின்னு இருக்குன்னு. எல்லாமே A to Z ஒரு கமர்ஷியல் பேட்டர்னில் ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் நடந்தால் எப்படி இருக்கும், அதில் ஒரு சாமானிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் அந்த எலெக்ஷன் சந்திக்கிறான்னா அவன் எதெல்லாம் சந்திக்கணும், எந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படம் தெளிவாக சொல்லுது. விஜயகுமார் ஸ்டுடியோ ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது மற்ற படங்களில் காட்டிலும். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.